அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கூட அடியனுக்கும் ஒரு வார்த்தை வாசித்து அதை தியானிக்கக்கூடிய கிருபை தேவன் தந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட மூன்றாவது வார்த்தையாக பராமரிப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனத்தை ஒரு வாசியங்கள். யோவான் 19. அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, அதாவது சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து அவரை சிலுவைக்கு அறைய கொண்டு போகும்போது அவர் பார்க்கிறார், அந்த இடத்திலே தாய் தனியாக நிற்கிறதை பார்க்கிறார், சீசனையும் பார்க்கிறார். அந்த இடத்துல அவர் பராமரிக்கும்படியாக அந்த தாயை சீசனோடு கூட அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்து வந்த நாட்களிலே கூட எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கடந்து போன ஒருவனை அவர் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றவராகி அந்த இடத்துல விட்டு போகிறார்கள். அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல கடந்து போகும்போது அவனை கண்ட உடனே அந்த இடத்துல இறங்கி அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி அவனை தன்னுடைய சுய சரீரத்தில் அந்த சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை விசாரிக்கும்படியாக 2 காசுகளை கொடுத்து, மீதியாக ஏதாகிலும் செலவானால் நான் வரும்போது அதை திரும்ப தருவேன் என்று சொல்லி அங்கே அவர்களை விசாரிக்கிறதை, அதை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் அவருடைய ஊழிய நாட்களில் எத்தனையோ இடங்களில் அவர் கடந்து போன இடங்களில் எல்லாம் கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்ட அந்த சிறியை கூட அந்த இடத்திலே அந்த கல்லெறிந்து கொல்லும்படியாக அல்ல, அவரை பராமரிக்கும்படியாக தேவன் அங்கே ஆர்வம் கொள்ளுகிறார். அவ்விதமாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 5:2 வசனத்தை, 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 5:2. அங்கே புத்தி சொல்லுகிறபடியாக ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போல. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவு வயதானவர்கள் என்று பார்க்கிறதில்லை. சின்ன பிள்ளைகள் அனாவசியமாக பேசி அவர்களை ஒரு விதமாக அவருடைய மன காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக அல்ல. அங்கே வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தங்கள் தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பார்த்து புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் அதை கை கொண்டு நடக்க வேண்டும். இன்னும் ரோமர் 5:17 ஒரு வாசியங்கள். ரோமர் 15:7 வசனம். பாருங்கள், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. நம்மை கிறிஸ்து எவ்வளவா ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் ஒருவராலும் நம்மை பார்க்கக்கூடாதபடி அந்தகார இருளுக்குள்ளே இருந்த நம்மை தேவன் அவருடைய மகிமையினாலே மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல தான் இந்த உலகத்திலே மற்றவர்களையும் நீங்களும் அதுபோல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக தேவன் இந்த 2வது வசனத்தின் அந்த 3வது வசனத்தின் மூலமாக பராமரிப்பின் மூலமாக இப்படியாக 2-3 வசனங்களை தேவன் நமக்கு தந்து நம்மளை அவ்விதமாய் பராமரிக்கும்படியான கிருபையை தந்து நம்மை வழி நடத்துகிறார். இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மாதவன் மகனன்றி ஆதவன் தாயன்றி நேசத்தா